சைத்தான் பிசாசு சதி செய்து அந்த வார்த்தையை நாம் கேட்க விட கூடாதபடிக்கு ஜெபம் என்கின்ற அந்த வாழ்க்கையில ஒரு முட்டுக்கட்டையை போட்டு விடுகிறான். ஜெபம் என்கின்ற அந்த காரியத்துல ஒரு சோம்பேறித்தனத்தை போட்டு விடுகிறான். ஜெபம் என்கின்ற அந்த நேரம் வரும் பொழுது ஒரு எரிச்சலை போட்டு விடுகிறான். ஜெபம் என்கின்ற அந்த நேரம் வரும் பொழுது ஒரு இச்சையை உள்ள நுழைத்து விடுகிறான். ஜெபம் என்கின்ற அந்த நேரம் வரும் பொழுது தேவைகளை எல்லாம் முன்வைத்து அந்த ஜெபம் என்கின்ற நேரத்தை கெடுத்து விடுகிறான். ஜெபம் என்று நமக்கு வரும் பொழுது நமக்கு ஏதோ வேற எதையோ முக்கியம் என்று காண்பித்து நம்ம ஜெப வாழ்க்கை விட்டு நம்மை திசை திருப்பி விட்டு விடுகிறான். காலம் செல்லாது, உஷாரா இருக்கணும். அல்லேலூயா. காலம் செல்லாது, கவனமா இருக்க வேண்டும், எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஜெப வாழ்க்கை இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில தரித்திரங்கள் தலையெடுத்து ஓடும். ஜெப வாழ்க்கை இல்லாவிட்டால் பலவீனத்தில் இருந்து நம்மால் ஒரு நாளும் எழுந்திருக்க முடியாது. ஜெப வாழ்க்கைக்குள் நாம் இல்லாவிட்டால் நம்மால் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. நம்மை உண்டு பண்ணின தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். நாம் அவருடைய சத்தத்தை கேட்க நமக்கு விருப்பம் உண்டா? விருப்பம் உண்டு என்றால், ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்க நான் விரும்புகிறேன் என்று சொல்லி உட்காருகிறோம் பாருங்க ஒரு இடத்துல. அதுதான் ஜெப நேரம், அதுதான் தேவ சமூகத்தில் அமர்கிற நேரம். ஆகவே இந்த ஜெபம்ன்றத எல்லாரும் தவறா தெரிந்து கொள்கிறார்கள். ஜெபம்